why irrigation is necessary and what will happen. Today we will see and we will have a discussion on case study, that is the case study that is related to that of your impacts of irrigation on agriculture. Can we have a discussion on that? Yes, ma'am. As it is a case study, I want you all to give me a real life example also. Okay? Real time example quote panni idanaala ipdi nadandhu. So this is why we are saying that this will be the impact of irrigation at the agriculture example. Okay? So over to you. Hi friends. As we all know, what is irrigation in agriculture? Irrigation in agriculture is significantly impacted by ensuring the crop yield to increase the consistent water supply. Can also lead to water drainage. As we also know, வந்து ஒரு செடி வளர்க்குறோன்னா கரெக்டான வாட்டர் சப்ளை வேணும், கன்சிஸ்டன்டான வாட்டர் சப்ளை வேணும். இந்த டைம் ஆல்சோ வாட்டர் வந்து அதிகமாக நம்ம கொடுக்கும்போது அந்த பிளான்ட்ஸ் வந்து அழிவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பிளான்ட்க்கு இவ்வளோ கெப்பாசிட்டி தான் வாட்டர் கொடுக்குறதுக்கு பிளான்ஸ் இருக்காங்க ஒரு பிளான்ஸ். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம வாட்டர் சப்ளை பண்ணும்போது பிளான்ட் க்ரோ க்ரோத்லி அண்ட் ஃபார்மர்ஸ் பிளான் increase the yield and also increase the economic growth. In addition to the point, irrigation in agriculture na, so main வந்து agricultureல வந்து fertilizers யூஸ் பண்றது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா irrigation தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும், நம்ம காலேஜ் கார்டன்லேயே இருக்குது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸோ அது வந்து இப்போ கிராஸ்க்கெல்லாம் நம்ம வந்து வாட்டர் ரெகுலராக நிறைய வாட்டர் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து வாட்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் வந்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சொல்லி. ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த இடத்துல வாட்டர் வந்து கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நம்ம நிறையா கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் க்ராப்புக்கும் நிறைய டைப் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பார்த்து நம்ம வந்து கொடுக்கணும். So we should not depend in rainfall. For example, Harsha said that ஒவ்வொரு டைப் ஆஃப் க்ராப்புக்கு நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் இரிகேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேனுக்கு ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஃபர்ரோ இரிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டோட்டலி ரெயின்ஃபாலை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் farmers can independently supply water to the crops. It allows farmers to cultivate. அதாவது இப்போ வந்து farmers வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சாயிலோட இதை பொறுத்து தான் அந்த க்ராப் எல்லாம் போடுவாங்க. ஸோ க்ராப்ஸுக்கு வந்து அந்த சாயில் அது வந்துட்டு சஸ்டெயின் ஆகிறதுக்கு எவ்வளோ வாட்டர் லெவல் தேவைன்றத கன்சிஸ்டண்ட்டாக பார்த்து கொடுக்கும்போது அந்த க்ராப்போட குவாலிட்டி அதோட ஈல்டு எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். Now I am going to tell about the challenges of irrigation. In many areas there is a lackage of modern irrigation. நம்ம இப்போ இருக்க பார்த்தோம்னா இப்போ இரிகேஷன் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆனால் வில்லேஜ் சைடில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு இரிகேஷன் வந்து ஃபார்மர்ஸ் போயிட்டு வந்து நம்ம ஃபுல்லாக சேரலாம். அதான் அவங்களுடைய ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபார்மர்ஸ் போய் நம்ம வந்து ரீச் பண்ணணும். I agree with the point of Kavishma because irrigation setup வந்து ஒரு higher cost which is very expensive. Local farmersனால அதை afford பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். One of the major negative impact on irrigation, இப்போ நம்ம நிறைய விவசாய நிலத்துலலாம் வந்துட்டு இரிகேஷன் பண்ணும்போது சில வாட்டரில் வந்துட்டு சில சால்ட் கண்டென்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். அது வந்துட்டு சாயிலோட ஃபெர்டிலிட்டி வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அந்த சால்ட் லெவலை வந்துட்டு கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இரிகேட் பண்ணோம்னா நமக்கு வந்து சாயிலோட ஃபெர்டைலும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், கிராப்போட ஈல்டும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம்னா வந்துட்டு ஸ்மால் ஸ்கேல் அக்ரிகல்ச்சர் இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து எந்தெந்த இரிகேஷன் சிஸ்டம் எந்தெந்த சாயிலுக்கு எந்த க்ராப் டைப்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு அவ்வளோ தெரியல. ஸோ அதை வந்துட்டு அந்த ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு எடுத்து சொல்லணும்னா வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. Let me conclude this. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா இரிகேஷன் வந்து அக்ரிகல்ச்சரில் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட் அதை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எதனால் எப்படி இரிகேஷன் பண்ணுறாங்க, ஸோ இரிகேஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஹையர் ஈல்டு கிடைக்கிறதுக்காகவும் க்ராப்போட குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம பண்ணோம். அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் பற்றிலாம் நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு டைப் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மேஜராக நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு திங் வந்து கிளைமேட். ஸோ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். இன்னொன்று வந்து என்னென்னா மெயினான விஷயம் லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதை பற்றி தெரியல. ஸோ சில பேருக்கு தெரியல, சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண